இந்த வீடியோவில் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கூடவே நான் அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அதை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம். மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும்போது மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை நம்ம எப்பயுமே தவிர்த்துடணும். மார்க்கெட் ஒன்று மேலே போகணும், அப்படி இல்லைனா கீழே போகணும். அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஹையர் ஹை ஹையர் லோன் போகும். மார்க்கெட் கீழே போகுதுன்னா லோவர் லோ லோவர் ஹைன்னு போகும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் மேலே போகுதுன்னா ஒரேடியாக மேலே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்காது, ஒரு ஹை ஒரு லோன் மேக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹை லோன் மேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணலான்னா 20 மூவிங் ஆவரேஜ் அப்படி இல்லைனா 50 மூவிங் ஆவரேஜ் இது ரெண்டுத்தை புல் அவுட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இந்த லெவலுக்கு ரீட்ரேஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ப்ரைஸ் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகாது, கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வரும், அப்படின்னா கொஞ்சம் கீழே போயிட்டு கொஞ்சம் மேலே வரும். அந்த மாதிரி ஹைஸ் அண்ட் லோஸ் மேக் பண்ணும்போது மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் இருக்குதான்னு பார்க்க போகிறோம். மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு டைனமிக் சப்போர்ட் இல்லைனா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரைஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு புல் பேக் அப்படி இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து ஏதாச்சும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கொடுக்குது, அப்படி இல்லைனா மூவிங் ஆவரேஜில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படி இல்லைனா சார்ட் பேட்டர்ன் ஷோ பண்ணுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேனல் பேஜ்லையும் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.